அப்படியே அடியில புடிச்சே நடக்கிறதே வேற. சாமி வந்திருக்கு ஒப்பம் தாண்டி ஒக்க புட்டை நிக்கிறே. ஏடா எங்க அப்பா தோட்டியா? அப்ப நீ பெரிய கவண்டனா? இப்ப நான் என்ன சொல்லிட்டு இப்படி கோவிங்க? எங்க அப்பா தோட்டி நீ பெரிய புடிச்சியா? அப்படியே கைய வச்சு போடுறா. நான் இருக்கிறேன். ஏடா நான் எங்க அப்பா தோட்டியா? சொல்றதா கொஞ்சம் விவரமா கேளுங்க இருக்கும். அப்படியா? இவன் பண்றத சாமி இப்ப நான் என்ன சொல்லிட்டு இப்படி கோவத்துக்கு வர்றீங்க? எங்க அப்பா தோட்டிங்கறா? ஐயோ சாமி வந்திருக்கீங்க ஒப்பம் தாண்டி. ஏய் நல்லா இல்ல. இந்த நேரத்துல இருக்கிற எரிச்சலுக்கு நடக்கிறதே. சாமி நீ வந்திருக்கிற எங்க அப்பா தோட்டியா? அப்ப நீ அப்பா நாங்க உன்னை கும்பிடணுமா? எங்க அப்பா தோட்டியா? ஏங்க நான் என்னங்க இப்படி சொன்னேன்? மறுபடி பேசுற. சாமி வந்திருக்கிற எங்க அப்பா தோட்டிங்கற. ஓ கடவுளே சாமி வந்திருக்கு ஒப்பம் தாண்டி கேளுங்க. மறுபடி சாமி சாமி உன்னை நாங்க கும்பிடணுமா? என்ன சாமி கழுத்து நீ நான் நினைச்சு நீ பிறந்த பையன். அப்ப எங்க அப்பா பூஜை பண்ணிட்டு இருந்தானா? நீ அடிச்சு எங்க அப்பா புள்ள பெத்ததா? என்ன சொல்லிவிட்டேன்? நான் அடிச்சு நீ பிறந்த சாமி நான் அடிக்காத நீ பிறக்க முடியாது. எப்படி? ஆமா நீ அடிக்கிறப்ப எங்க அப்பா என்ன விளக்கு வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருந்தான். நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி? நான் என்ன சொல்லிவிட்டேன்? நான் அடிச்சு பிறந்த பிள்ளைங்கிற. ஐயோ எங்க அம்மாளுக்கு கல்யாணம் ஆச்சுல்லைங்க, அன்னைக்கே தான் அடிச்சேன். கல்யாணமானதான் அடிப்பாங்க, முதுக்கு முன்னாடி எப்படி அடிக்கிறது? கல்யாணத்துல தானே அடிச்சேன். எப்படி அடிப்பேன்? எங்க அப்பா இருக்கிறப்போ எங்க அப்பட்டிங்க தப்பட்டா மோளம் ஆச்சியா? அப்படி சொல்ல வேண்டியது. நான் கூட என்னன்னு நினைச்சுட்டேன். அப்புறம் கொக்கல் அடிச்சு நான் நல்லாட என்ன கொலக்காரனாக்கிடாது. எங்க அக்கா எதுக்கிட்ட நீ அடிக்கிற? என் மச்சனை இருக்கிறப்போ ஏங்க நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன? எங்க அக்காளுக்கு சீர் நடந்துச்சுங்க, வயசுக்கு வந்தது அன்னைக்கே தான் அடிச்சேன். எப்படி அதுல அடிச்சு அது கச்ச கச்சன்னு இருக்குமே? என்ன சொல்றீங்க? எங்க அக்கா வயசுக்கு வந்ததுக்கு அடிச்சேன்னு. ஏங்க அக்காளுக்கு சீர் நடந்துச்சுல்லைங்க, ஆமா அன்னைக்கே தான் அடிச்சேன். எதுல? தப்பட்டே நீங்க அப்படி டேய் சொல்றது விளக்கமா சொல்றா. பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. அது மட்டும் இல்ல சாமி, உங்க வீட்டுல பணம் வந்துச்சுல்ல, அதுக்கு எங்க வீட்டுல பணம் வருது? ஏங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன எங்க வீட்டுல பணம் வருதுன்னு காலகாத்தால் சொல்லி ஏங்க உங்க வீட்டுல விழுந்துச்சுல்லைங்க? உழுவுல செத்து போச்சு எங்க பாட்டி. நம்ம உங்க பாட்டன் செத்துச்சுல்லைங்க, செத்துச்சல்ல ஆமா அன்னைக்குங்க, அன்னைக்கு உங்க மேல அடிச்சு நான் தாங்க. நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். என்ன அப்போ அடிச்சேன்? என்ன துப்பாக்கி? என்கிட்ட துப்பாக்கி இருக்குடா. ரெண்டு குண்டு துப்பாக்கி கொண்டு வச்சிருக்கேன். ஒரு குண்டு போட்டு அது எங்க ஒரு குண்டு காணும்னு சொன்னாங்க. அது ஒரு பக்கம் அடிச்சேன், அது ஒண்ணு பூந்துருச்சு. ஒரு குண்டோட பழகிட்டு இருக்கேன். சரி சரி, அது ஒன்னே எடுத்துடலாம் பேசுறீங்க. அதாவது நீ மரியாதையா பேசணும். ஏங்க நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. உங்க தாத்தா செத்து போயிட்டாரு. ஆமா. உங்க தாத்தா வந்து உங்க அம்மாளுக்கு என்ன ஆகுது? மாமனார். மாமனார் செத்து போயிட்டாங்க. உங்க அம்மா மாரடிக்கணுமில்ல? ஆமா. அங்க இருந்து வந்தாங்க. டேய் டேய் தோடிப்பையா, டேய் பொறப்பையா, சீட்டு காட்டிருக்கிறாரு. தலைவன். ஆமா, அந்த எழுதி வச்சிருக்காங்க. அந்த பஞ்சாயத்து போர்டு, பஞ்சாயத்து போர்டு யாரு? யாரு? நான் தான் அதுக்கு தலைவன். அது தெரியுது, போட்டிருந்தாங்க உங்க பேரை. மரியாதையா பேசு. ஏங்க உங்க அம்மா வந்துச்சுங்க, அங்க இருந்து வந்துச்சு வந்துச்சுங்க. வந்தோன்னு டேய் பரப்பையா, இல்லைங்க உன்ன கூப்பிடுறா, ஏ தம்பி வாடா அப்படின்னு சொல்லு. டேய் எங்க மாமனார் செத்து. எங்க அம்மா ஒன்னு அடிக்க சொல்லுது. எங்க அம்மா மாரடிக்கிறதுக்கு வந்துச்சுங்க. அம்மா மாரடிக்கிறதுக்கு வந்து முன்னாள் நின்னுச்சு. முன்னாள் வந்து அம்மா குமிச்சுங்க. உடனே நான் குச்சை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எடுத்து குடிச்சிட்டு கையில ரிவேஸ்ல அடிக்கலாம். குச்சிங்க சொல்றது ஒழுங்கு எல்லாம் சேர்த்து சொல்றா. நான் குச்சை கையில எடுத்து குடிச்சிட்டேன். அந்த அம்மா குடிஞ்சு குடிஞ்சு அடிச்சு சொல்ல இன்னைக்கு சொல்ல. அம்மா குடிக்கிறதுக்கும் நான் அடிக்கிறதுக்கும் தண்ணி வந்திருக்குமே. என்ன சொல்றோம்? எங்க அம்மாவுக்கு கண்ணுல. எங்க மாமனார் செத்ததுக்கு முன்ன அழுதுட்டு தாங்க அடிக்கும். நீ சடமே வேடிக்கை பாக்குது. நீ
நீ அடிக்கிறத பார்த்து கையில புடிச்சிட்டு அடிச்சிருக்கிற எரிச்சல் எடுக்கல எனக்கு குச்சி கையில இருக்கிற போது அதான குச்சி ஓங்கி ஓங்கி அடிச்ச கை வலியோடயா போச்சு நீ ஏங்க சொல்றீங்க அண்ணன் இருந்து அம்மா என்ன மறக்கக்கூடாது அந்த அடியிலேயே எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு நினைக்கிற மாதிரி அடே அப்பா அப்புறம் நல்லா நல்லா அடிச்ச அப்புறம் அண்ணன் இருந்து அம்மா சொல்லிருச்சு டேய் பறையா டேய் நானாடா ஏய் நானா இல்லைங்க அம்மா என்ன ஏன்டா இங்க கை நீட்டுறாத பின்னாடி காட்டுறான் இல்லைங்க இப்படி அம்மா என்ன சொல்லு என்ன காட்டாத சரி சரி இப்படி வச்சுக்கிட்டு சொல்லு டேய் பரப்பையா அம்மா என்ன கூப்பிடுதுங்க கையை என்ன கல்ல காட்டுற நீ இன்னையில இருந்து என்ன அடிச்சடி நீ எங்க அடிக்க கூடாது அவ்வளவு அழகா அற்புதமா அப்படின்னு அதுல இருந்து மொத்தத்துல உங்க குடும்பத்தையே எங்களை எல்லாம் அனுப்பலான்னு வந்திருக்கிறேன் சரி சரி ஆமா உன் பேர் என்ன அப்புறங்க அப்புறம் அக்கா நல்லா இருக்குதுங்களா அதுக்கு என்ன சூப்பரா வரங்க ஒரு நாளைக்கு அடிக்கிறது ஏய் அந்த பக்கம் வந்து உன்ன கனவு பார்த்து அடிச்சு எதுக்கு அங்க அடிக்கிறதுக்கு வராங்க மோல் அடிக்கிறதுக்கு அதான் நீ ஒன்னும் அடிக்க வேண்டாம் நாங்க அங்க கிளார் நட்டு வச்சுக்குவோம் கிளார் நட்டு ஊத தாங்க முடியும் அடிக்கணுமில்ல அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணும் நாங்க அடிச்சுக்கிறோம் நீ அடிக்காது இல்லைங்க உங்க உட்காந்துட்டு சொல்லுங்க நீ ஒன்னும் அடிக்க வேண்டிய காக்கிட்ட சொல்லி நீ ஒன்னும் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல இங்க வா என்ன பகைச்சிக்காத அப்புறம் நாங்க கடையில தான் போய் சந்திக்க வேண்டியதா வரும் வேணாண்டா எங்க பாட்டி வேற இழுத்துக்கிட்டு கிடக்குது நீ வேணும் இப்பதான் நம்ம சும்மா உலகத்துல இவ்வளவு ஒரு கோவப்படுறேன் அன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கொடுறா எனக்கு ஒரு துண்டு கொடுறான்னு கேட்டுட்டு எடுத்தேன் எப்படா பிராந்தி கடையில கல்லு குடிக்கிற போது அதாவது நான் சொல்றது கேளு குடிக்கிறவங்களுக்கு எந்த பாகுபாடு இல்ல எப்படா ஒரு முடக்கு கிடைக்குன்னு கூட்டணியா இருந்தா என்ன சாமி பெரிய போதையே ஏறுது என்ன சாமி நீ கவுண்டங்க 2 பேரும் ஒரே கோட்டையில தெளிவு குடிச்சோம் 2 பேரும் நான் திங்கிற மாட்டுக்கிறீங்க நீ வாங்கி தந்தீங்க என்ன வெளியே சொல்லுனா நமக்குள்ள இருக்கட்டும் வெளியே சொல்லாதடா சொல்லுவனா நீ சொல்ல மாட்டே எனக்கு தெரியும் நான் சொல்லுவனா இந்த ஊரறிய மக்களுக்கு நான் யார்கிட்டயாவது சொல்லுவனா ஒருத்தர் தவிர யாருக்கிட்ட சொல்லுவேன் நான் யார்கிட்டயாவது சொல்லுவனா ஒருத்தர் தவிர யாருக்கிட்ட சொல்லுவேன் இல்லைங்க உங்களை ஒரு ஆள் தவிர மற்றவங்க யார்கிட்டயாவது நீ சொல்ல மாட்டேன் சொல்லுவேங்க சொல்ல மாட்டேன் வேண்டாம் வேண்டாம் அப்புறம் என் கோட்டை வாங்கி நீ குடிக்க மாட்டியா ஏன் குடிப்பதுல எல்லாம் பிரச்சனை இல்லடா அந்த இடத்துல ஜாதி எதுவுமே பார்க்க முடியாது எனக்கு ஒரு துண்டு கறி கொடுறேன்னு கேட்க போது நல்லா ருசியா இருந்தது ஒரு வாய் தின்னுட்டேன் ஏன் இப்ப வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அப்புறம் இங்க வந்தா மட்டும் அவ்வளவு தூரம் பேசுறேன் எதுவா இருந்தாலும் அது கடையோட போச்சு இங்க வந்துட்டு நான் வேறு நீ வேறு அப்படியா நீ வேற சரி என் கோட்டை கேள போடணும் நான் பேசிக்கிறேன் இல்ல நான் இனிமே என்ன சத்தியமா கேட்க மாட்டேன்டா இந்த வாங்கி குடிச்சாலும் குடிக்கணும் உன்னை கேட்க மாட்டேன் போனால் பாகட்டு சாமி இந்த சேர்ந்த சிக்கால் மேடை யாரால் அலங்கரிக்கப்பட்டது நமது ஊர் பொதுமக்களால இந்த மாட்டை பற்றி செல்லும் என்றால் நமக்கோ சொந்தமான தாய் திருநாடு விடிய வரைக்கும் ஆடு விடிஞ்ச பிறகு ஓடு இந்த தாய் திருநாட்டில் இன்றிரவு நாடகம் அரங்கேற்று செய்திருக்கிறார் ஏன் எதற்காக என்ன வருடம் தவறாமல் படிக்கு இந்த ஸ்ரீரங்கம் சமயபுரம் சென்று ஐயனாகப்பட்ட அந்த எம்பெருமானை தரிசனம் செய்து இந்த மாட்டியம்பட்டியில ஓரிரவு நாடகம் சரி இந்த நாடகத்தை அரங்கேற்று செய்த அன்பு நல்ல உள்ளங்கள் அனுபெற்றவர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை கண்டு மகிழ வந்திருக்கும் அன்பார்ந்த ரசிக பெருமக்கள் அனுபெற்றவர்களுக்கும் நம்முடைய சரஸ்வதி நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இருந்த போதும் இந்த சேர்ந்த சிங்கார மேடையில் இன்று அரங்கேற்று செய்யப்பட்ட நாடகம் என்ன? குன்னடையார் கதையிலே ஒரு பாகமாக குன்னடையார் சரித்திரம். அதுல ஒரு பாகம். இந்த குன்னடையார் சரித்திரத்துல கடைசி அத்தியாயமா விளங்கக்கூடிய படகளம் என்று சொல்லக்கூடிய மாண்டகளம். படுகளம் என்று சொல்லக்கூடிய மாண்டகளம் என்றால் பொன்னர் சங்கர் கதையில கடைசி அத்தியாயம். பொன்னர் சங்க இந்த கதையிலே பொன்னரையும் சங்கரும் சேர்த்தால்தான் இந்த கதையினுடைய அத்தியாயமே முடியுது. ஆமா. அப்படி நீங்க கடைசி பாகத்துல இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன, அப்படி என்பது ஒவ்வொன்றாக நான் பதிலுக்கு பரிமந்தம் செவி கொண்டா மதிக்கணும். எக்கச்சக்க ஏதாவது என்னிட்ட பேசணும்னு ஆரம்பிச்சா என்ன செய்வேன்? அப்புறம் உங்க குடும்பத்தையே அப்புறம்
நீ குடுக்கடி உடுக்கடி நான் கேட்கறேன். சொல்லட்டுமா? இங்க வச்சுக்கிட்டு அடிக்கிறியே கூட நான் ஒரு அடி அடிச்சு பாக்குறேன். நீயா சவுந்தர சவுந்தர அந்த என்ன பாட்டு எடுத்து கொடு கோமாளிக்கு. நானும் அடிச்சு அப்படி சத்தம் வருதான்னு பாக்குறேன். அவருக்கு அத்தலுக்கு இப்படித்தான் இருந்துச்சு. நீ ஆனாடு கோனாடு அழகு புண்ணி வளநாடுன்னு பாடு பாடு பாடா. ஊர்ல வேளா மரம் எல்லாம் ஏழை விட்டாங்கல்ல, அப்ப வேணா இதை எடுத்துட்டு போய் அடிச்சுட்டு பார்த்த உடனே அடி அடி பார்க்கலாம். அடி இதனால் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்க. எல்லாம் ஒண்ணுதான். வயசான பாட்டிங்க எல்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாடு வாங்கிட்டு 3 கிலோ அரிசி தர்றாங்களாம். அது இல்லைன்னா வயகரா மாத்திரை தர்றாங்க. வேணுங்களே வந்து வாங்கிக்கிறாங்க தாத்தாக்கள் எல்லாம். ஆனாடு கோனாடு கோனாடு அழகு பண்ணி வளநாடு. இந்த அழகு பண்ணி வளநாட்டுல என் பெயரோ வையமலா சாம்புவன். அப்பா வையமல சாம்புவன் 12 பலம் படைத்த என் பெயரோ வையமல சாம்புவன். 12 பலம் படைத்த உன்னுடைய பெயர் வையமல சாம்புவன். ஆமா, அந்த வையமல சாம்புவன் எந்த ஊர்ல இருக்கிற? பொன்னிவள நாடு. பொன்னிவள நாட்டுல இந்த பெத்தவங்க யார்? என்னை ஈண்டெடுத்த என் அன்னை பிதா. எங்க அப்பா அம்மா யாத்தை பிறக்கிறப்ப இது முன்னாடி தொங்கிக்கிட்டு தான் பிறந்ததா? என்ன கொட்டையா? இந்த கட்டை இது எப்படி வந்தது நான் சொல்றேன். சொல்லு, உங்க அப்பா அம்மா முதல்ல சொல்லு.
சாமி ஐயமலை சாமுவனை பெத்தவங்க யாரு? என் தாயோ காராமரிச்சி நாடாம்பரச்சி. ஆடாம்பரிச்சி காராம்பரிச்சி நாடாம்பரச்சி. என் தந்தையோ சோளந்தோட்டி. உங்க அப்பா பேரு சோளந்தோட்டி, உங்க அம்மா பேரு காராம்பரச்சி. அப்படி அவங்க 2 பேருக்கு ஒரே ஒரு மகன் 12 ஆண்டு மகமளித்தார். என் பேரோ வையமலன் சாம்புவன். ஒரே ஒரு பையனாக பிறந்த உனக்கு எப்படி பலம் வந்தது? அதாவது நான் யாருடைய வரத்தால் பிறந்தேன்? யார் வரத்துல? சிவபெருமானுடைய அனுகிரகத்தால், சிவபெருமானுடைய வரத்தினால என் தாய் காராம்பரிச்சுக்கிறான் பிறந்தாள். பரமசிவனுடைய வரத்துல பிறந்தவரா? ஆமா. எப்படி எப்படி வரத்துல? தாமிரபரணி அப்பா தாமிரபரணி தாமிரபரணி வளர்த்தின ஆடு வருடு, பன்றி வருடு, கோழி வருடு, அதாவது மாடு வருடு, எருமை வருடு, என் தாய் காராம்பரிச்சு வருடு. அந்த அம்மா கண்ணு பட்ட பொருள் எல்லாமே குட்டி போடாம எல்லாம் வருடு வாங்கி போச்சு. தாமிரபரணியுடைய வீட்டுல என்னென்ன இருக்குதோ அனைத்துமே வருடு. ஒண்ணு கூட குட்டியே போடல இல்ல. அப்புறம் அப்பா என் தாய் காராம்பரிச்சுக்கு சிவபெருமானத்துல சென்று, அதாவது தாயாகப்பட்ட தாமிரபரணி முதல் முறை எங்க அம்மாவுக்கு தான் வாங்கினாங்க. அதாவது தாமரை பெரியநாச்சி அம்மன் சிவன் கோயிலுக்கு பூஜை செய்து வரம் வாங்க போறப்போ முதலாக உங்க அம்மாவுக்கு தான் அந்த அம்மா வரம் வாங்கிச்சா. எப்படி? தாமிரபரணி காலால் இடக்கூடிய வேலைய எங்க அம்மா கையால் செய்து முடிச்சாங்க. சரி 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 சரி. அப்ப இவ ஜாதியில பரஞ்சியாக இருந்தாலும் நாம சொல்லக்கூடிய வேலைய இவ வந்து அதாவது கவனமாக செய்கிறாளே அப்படி என்று தாமிரபரணி முதல் வரமின் தாய்க்கு வாங்கியது. அப்புறம் அப்ப 12 மலத்தோடு இந்த பையன் நான் பிறந்தேன். தாமிரபரணி 10 மலம் அடித்த அந்த பொன்னல் பிறந்தார். 8 மலம் அடித்த அந்த சங்கர் பிறந்தார். நீங்க எல்லாருமே அந்த சிவனுடைய வரத்துல பிறந்தவங்க. அப்படி பிறந்து இந்த பொன்னருக்கும் சங்கருக்கும் நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி வாழ்ந்து வர்றேன்? இந்த நாட்டிலே பொன்னிவள நாட்டுல இருக்கிறேன். அந்த பொன்னரோடு இருக்கிறீங்களே, அவருக்கு துணையா இருக்கிறீங்களா? அவருக்கு என்ன செய்யறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் எப்படி வாழறீங்க? நாங்க மூவர்களும் எப்படி வாழ்ந்து வர்றோம் பார்க்கலாம். நீங்களும் பொன்னரும் சங்கரும் எப்படி வாழ்றீங்க? சாதியில நான் தோட்டி, அவங்க சமருக்கு நான் அண்ணன் தம்பி தான் நீங்க தோட்டி. ஆமா. சண்டை என்ன வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அண்ணன் பங்காளி போல. ஆமா. கொட்டுக்கு நான் தோட்டி, அவங்க குளத்துக்கு நான் அண்ணன் தம்பி போல. கொட்டுறது தான் உன் தோட்டி வேலை. ஆமா. ஆனா அவங்கள பாவிக்கிறது ஒரு அண்ணன் தம்பி போல உங்களை பாவிக்கிறாங்க. எப்படி? எப்படி? பார்ப்பார்கள் நாங்க மூவர்களும் இப்படி வீதில் வழியாக போனா எங்களை பத்தி தெரிந்தவர்கள் இவர்கள் காராள வம்சத்துல பிறந்தவங்க, இவன் தோட்டி அப்படி சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்க. ஆமா. தெரியாதவர்கள் மூவர்களும் அண்ணன் தம்பி. 3 பேர் பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரியே இருக்கிறாங்க.
ரூபா கொடுக்க கூடாதா? அப்படி என்று 3 பேர்களும் மும்மூர்த்தி போல பேசிட்டே இரு, காதே மும்மூர்த்தி போல இந்த பொன்னிமலை நாட்டுல நாங்க வாழ்ந்து வந்தாலும் ஏய் முத கேட்டீங்க யாயா? ஏய் சாமி அந்த மயிரியாத இருக்கு. சொல்லு. அப்படி தோட்டின்னு சொல்றேன், இவர்களுக்கு அண்ணன் தம்பின்னு சொல்றேன். இப்படி இந்த பொன்னிமலை நாட்டுல வாழ்ந்து வந்தாலும் இது எனக்கு எப்படி கிடைச்சது கேக்குறீங்க? இது எந்த எருமை மாட்டு தோலா கண்ணுக்குட்டி தோலா? எப்படி கிடைச்சது உனக்கு? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? நகார். யார் நகரான்? ஓய் நகாரா? நகார். நகார். ஆஹா. இது எப்படி கிடைச்சது தெரியுமா? எப்படி கிடைச்சது? விலைக்கு வாங்கினியா திருடிக்கு வந்தியா? இது எப்படி கிடைச்சது தெரியுமா? மகாதே வாதே கபிதாலியா இந்த பொருள் எப்படி உனக்கு கிடைச்சது? நேற்று தினத்துல சாமியார்பட்ட பொன்னர் சொன்னார், அடே வையமல யாரடா வையமல வாதியத்தன்காரா? வெள்ளிக்கிழமை என்று 12ஆம் தேதி பன்னிமேல் சண்டை படைபுரிந்த பொன்னர் சங்கர் போரான்னு சொல்லி உலகடா தமக்கு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், என்னன்னு சாமி, என் தாய் காலா பரீட்சைக்கு நான் பிறந்த நாள் முதலாக உங்களுடைய குதிரலகாயத்திலே உங்களுடைய துணையாகவே நான் வந்திருக்கிறேன். உங்களோடவே இருக்கிறேன். இந்த நகாரு என்னிடத்துல இல்ல. அப்படி நீங்க சொல்வது போல நான் தமிழ்கோசம் முழங்குவர்களா இருந்தா இந்த ஒரு இரவு மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். என்கிட்ட இப்ப நகார் இல்ல, இது வேணும்னா ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டீங்க. ஆமா. அப்ப பெரியசாமி நான் கேட்டது போல ஓரிரவனுக்கு அவகாசம் கொடுத்தார். இந்த அவகாசத்தை பெற்று நான் எங்க தூங்குனேன்? குதிரலகாயத்துல படுத்து தூங்குனேன். குதிரை ஆமா. அப்படி படுத்து தூங்கும் பொழுது என் கனவுல தோன்றியது மதுகர செல்லியம்மன். கனவுல செல்லியம்மன் தோணுது. அப்படி கனவுல தோன்றி, வையமல பொன்னர் சொல்லிவிட்டால் சொல்லி சற்றேனும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய மூதாதைகள் முப்பாட்டும் தொப்பையப்பட்ட காலத்துல மலைநாட்டுக்கு நேர் வடக்க, அதாவது ஒரு பாலடைந்த கிணறு. கிணறு? ஆமா. இந்த கிணத்துல உன்னுடைய மூதாதைகள் வைத்திருந்த 2 நகார் இருக்குது. அந்த நகாரை எடுத்து பெரியசாமி சொன்னது போல உலகம் எங்கும் நீ பரசாட்டு அப்படின்னு சொல்லி மதுகர செல்லியம்மன் கனவுல தோன்றியது. அப்ப விடுத்த உடனே பொன்னரை சந்தித்தார். சாமி, மதுகர செல்லியம்மன் கனவுல சொல்லிவிட்டது. அதனால இந்த நகாரை நான் எடுக்கணும். இதை எடுக்க வேண்டும் என்றால் இது பாலடைந்த கிணறு. அது பாலடைந்த கிணறு. ஆமா. இந்த கிணத்துல நான் இறங்க வேண்டும் என்றால் இதுல எத்தனையோ பேய் பிசாசுகள் எல்லாம் அண்டி இருக்கும். இருக்கலாம். அதனால இந்த கிணத்துல இறங்கி இந்த நகாரை எடுக்கணும்னா எனக்கு 30 கொடுக்கணும். அதை எடுக்கிறதா இருந்தா ஐயா பேசாதாயா, 1000 ஆட்டுக்கடா, 1000 மாட்டுக்கடா, 1000 கோழிக்கடா, 1000 பன்றிக்கடா, இந்த 3 கொண்டு வந்து எரிசூலபான ஒரு சூளை கொண்டு வந்து, எரிசூலபான ஒரு சூளை எவ்வளவு எனக்கு தெரியாது, நீயே சொல்லு. எவ்வளவு? ஒரு சூளையில எத்தனை பானை வைக்கிறோம்? அது பானை வைக்கிறவங்க தான் கேட்கணும், எனக்கு என்ன தெரியும். அத்தனை பானையும் கொண்டு வந்து அது அனைத்திலும் பொங்கல் வைத்து அந்த சாதத்தை எல்லாம் ஒரு இடத்துல கொட்டி இந்த 1000 ஆட்டுக்கடா, 1000 கோழி
கோழிக்கடா 1000 பன்றிக்கடா இந்த 3 காவனுடைய ரத்தத்தையும் அதில் ஊத்தி 3 உருண்டையாக பிடிக்கணும். சாமி அப்புறம் அத பிடித்து காவு சொல்லிட்டா இந்த நகாரம் எடுக்க முடியும் சாமி. அப்ப சொன்னால் பொன்னார் 1000 ஆட்டுக்கடா 1000 கோழிக்கடா 1000 பன்றிக்கடா தானே வேணும். நம்ம பொன்னிவள நாட்டுல பட்டி பட்டியாக இருக்குது. பிடித்து வந்து அடி வெட்டி காவு சொல்லிடுறான்னு சொன்னாங்க. எப்படியோ பொருள் வந்தா போதும். அப்ப இந்த முப்பூசை கொடுத்து இந்த காவு சேர் விட்டாங்க. அப்ப காவு சேர் விடும் பொழுது பேய்க்கெல்லாம் தலைமை யாரு? சடாமணி. பேய்க்கெல்லாம் தலைவன் பொட்டிக்காரரு. பேயினத்துக்கெல்லாம் தலைமை சடாமணி. இந்த பேயினுங்களெல்லாம் மேல இருக்குது, எல்லாம் பறந்துட்டு இருக்குது இந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு. அப்ப இந்த சடாமணி பார்த்தது இந்த காவுசோரோட கூடிய இந்த வையமல சாம்புவனை கொன்றா இந்த சாப்பாடு அனைத்து நாமளே சாப்பிடலாமல்ல அப்படின்னு என்ன கொள்வதற்காக ஓடி வந்து சடாமணி. அப்ப ஓடி வரும்பொழுது இந்த சடாமணி 8 மைல் பிடித்தாங்க. நல்லா பிடி, நல்லா பிடி. இல்ல சாமி, அந்த சடாமணியா இதுதான் சந்தர்ப்ப பிடி இல்லையா? அந்த சடாமணிய அப்படி சொல்லி தூரமா நின்னு சொல்லு. 8 மைத்தை பிடித்தாங்க. மைத்தை பிடித்து அந்த சடாமணியுடைய மைத்தை அறுத்தாங்க. அப்ப சடாமணி கேட்டது, சாமி வையமல உன்னுடைய புஜபல பராய்க்கிறது தெரியாம முன்னிட்டு விளையாடிட்டேன், என்ன மன்னிச்சிரு, என்ன உயிரோடு விட்டு. அப்படி என்ன நீ கொன்னு, ஆனா என்னுடைய பேரினங்களெல்லாம் என்ன பார்த்து கேவலமா பேசும், அதனால என்ன உயிரோடு விட்டு விடு அப்படி என்று மன்றாடி கெஞ்சி கேட்டது. அப்ப என்ன செய்த நீ? சடாமணியர் கூடி நீ இன்று முதல் காட்டுல ஒண்டி மணியாக போ. சடாமணியா இருந்த நீ ஒண்டி மணியா போ அப்படின்னு சொல்லி அந்த சடாமணிக்கு சாப மோசம் செய்து அந்த சடாமணியை அனுப்பிவிட்டு இந்த 7 மட்டு கிணத்துல இறங்கி 4 மட்டு சேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வெங்கல நகாரம் எடுத்து அதுல எழுதியிருந்த சாசனத்தை படித்தார். அதை படித்து இந்த வெங்கல நகாரம் எடுத்து அடுத்த என் தமக்கோசனுடைய நாதம் கேட்டு கற்பமாக இருந்த பெண்கள் எல்லாம் கருக்கலைந்து கதறி காத வழி ஓடுனாங்க. இந்த சத்தத்தை கேட்டு கர்ப்பமான பொம்பளைங்க எல்லாம் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, கர்ப்பமான பொம்பளைங்க எல்லாம் ஓடுனாங்களே, இந்த படுத்து தூங்குறவங்க ஏன் அவங்க இன்னத்துக்கு வீட்டுக்கு போக முடியாது, இருட்டு. அப்புறம் அப்ப இந்த நகரை எடுத்து தமக்கோசம் வழங்கினேன். வெள்ளிக்கிழமை அன்று விடிய 2ஆம் தேதி பன்னிமேல் சண்டை படபுறத போறன்னு சொல்லி தமக்கோசம் வழங்கி பொன்னர் சங்கரம் அதாவது மூவர்களும் சேர்ந்து அதாவது வேலடித்து அந்த பன்றியை நேற்று தினத்துல கொண்டு குவித்தோம். பன்றியை கொண்டு விட்டீங்க. ஆமா, இப்படி பன்றியை கொண்டு விட்டு இந்த பொன்னரும் சங்கரம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. என் தமக்கோசை கேட்டா இருவர்களும் ஒன்று சேர்வர்கள், மூவர்களும் ஒன்று சேர்ந்து நாங்க பட்டுக்கோட்டைக்கு போகணும். தமக்கோசம் வழங்குவோமா?